அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நிறையா டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு இண்டிபெண்டன்ஸ் டே ரிலேட்டடா. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு டைரக்டா ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அங்கே போயிடும். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடா 3 more ராம்சார் வெட்லேண்ட் சைட்ஸ் நவ் இன் இந்தியா டேக்கிங் டோட்டல் டு 85 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஓகேவா? கொஸ்டின்லாம் இதுல இருந்து எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் 82 ராம்சார் சைட் இருந்துச்சு. இப்போ 85 ராம்சார் சைட்டா மாறி இருக்கு. ராம்சார் சைட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராம்சார் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராம்சார் கன்வென்ஷன்ல இருந்து நமக்கு வருது. ஓகேங்களா? ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1971 நடந்திருக்கும். எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா வெட்லேண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? வெட்லேண்ட் ப்ரொடெக்ஷன் அதுதான் இந்த ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ ராம்சார் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் ராம்சார் அப்படிங்கிறது. அதுக்கு கீழேயே ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ இந்த ராம்சார் கன்வென்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரில இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸை வந்து ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லி ஒரு சில கிரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா இது வரைக்கும் இந்தியாவில் 82 ராம்சார் சைட் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? இந்தியாவிலே அதிகமா தமிழ்நாட்டுல 16 ராம்சார் சைட் இருந்துச்சு இது வரைக்கும். இப்போ நேத்து என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா புதுசா ஒரு 3 இடங்களை வந்து சேர்த்திருக்காங்க ராம்சார் கன்வென்ஷன்ல. என்னென்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நஞ்சராயன் பேர்ட் சான்ச்சுரி, கழுவேலி பேர்ட் சான்ச்சுரி அண்ட் தவா ரிசர்வாயர் அப்படிங்கிற இந்த 3 பிளேஸை வந்து புதுசா ராம்சார் சைட்டா வந்து சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? என்னன்னா நஞ்சராயன் அப்படிங்கிறது, இந்த நஞ்சராயன் அப்படிங்கிறதும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கழுவேலி அப்படிங்கிறதும் இது ரெண்டும் பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்களா வந்திருக்கு. தமிழ்நாட்டில இருந்து 2 ஆட் பண்ணியிருக்காங்க. மூணாவதா பார்த்தோம்னா தவா ரிசர்வாயர். இந்த தவா ரிசர்வாயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா? மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வாயர். ஓகே. ஸோ மொத்தம் 3 இடங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு 85 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவிலேயே அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல 18 ராம்சார் தலங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியா பாக்குறப்ப உத்தரப்பிரதேசல 10 ராம்சார் தலங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல 18, இந்தியா ஃபுல்லானா 85 ராம்சார் தலங்கள் இருக்கு. ஓகேங்களா? சோ முக்கியமான விஷயங்கள். சோ இந்த ராம்சார் தலங்களை பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப நமக்கு நஞ்சராயன் அப்படிங்கிறத பார்த்தோம். நஞ்சராயன் எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம். நஞ்சராயம் திருப்பூர் மாவட்டம். தமிழகத்தோடைய 17வது பறவைகள் சரணாலயம்னு கேட்டா அது நஞ்சராயன் தான். 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தின் 17வது பறவைகள் சரணாலயம் மற்றும் 18வது ராம்சார் தலம் எது அப்படின்னு கேட்டா அது நஞ்சராயன் தான். ஓகேங்களா? 2022ஆம் ஆண்டு 17வது சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த கழுவேலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழகத்தின் 16வது பறவைகள் சரணாலயம் 2021ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. ஓகேங்களா? சோ தமிழகத்தின் 16வது பறவைகள் சரணாலயம்னா கழுவேலி பறவைகள் சரணாலயம். தமிழகத்தின் 17வது பறவைகள் சரணாலயம் அப்படின்னா நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம். சோ அது ரெண்டும் தான் இப்ப 17, 18 அப்படி சொல்லி வந்து. ஓகேங்களா? சோ 18 ராம்சார் தலங்கள் தமிழகத்துல இருக்கு மொத்தம். சரிங்களா? சோ இப்ப எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பாக்குறோம். திருப்பூர், அடுத்தது விழுப்புரம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நீலகிரிஸ்ல இருக்கக்கூடிய லாங்வுட் ஷோலா, அடுத்தது ஈரோட்ல இருக்கக்கூடிய இந்த கரிவெட்டி அப்படிங்கிற அந்த பகுதிகளுக்கு வந்து நமக்கு ராம்சார் தலங்கள் அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்திருந்தாங்க சமீபத்துல. அது குறிப்பா லாங்வுட் ஷோலா நீலகிரி, நமக்கு கரிவெட்டி அப்படிங்கிறது ஈரோடுல அரியலூர்ல வரும். சரிங்களா? கரிவெட்டி அரியலூர்ல வரும். சோ மத்தபடி பார்த்தோம்னா 18 அந்த நம்பர் இருக்கு நமக்கு. சோ நாடுகள் வச்சு பாக்குறப்ப இங்க பாருங்க யுனைடெட் கிங்டம் 175 ராம்சார் தலங்களை வச்சிருக்காங்க. அடுத்தபடியா பாக்குறப்ப மெக்சிகோ 142 ராம்சார் தலங்களை வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இதே மாதிரி ராம்சார் தலங்கள்னு வச்சு பாக்குறப்ப மத்திய அரசாங்கம் இந்த ராம்சார் தலங்களை பாதுகாக்கிறதுக்காகவே கன்சர்வ் பண்றதுக்காகவே ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்ரித் தரோகர் அப்படிங்கிற திட்டம். அம்ரித்
தரோகர் அப்படிங்கிற இந்த திட்டம் அதோட சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. அமிர்த் தரோகர் திட்டம் அப்படிங்கிறது நமக்கு ராம்சார் தலங்களை பாதுகாக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்னா இதுதான். சரிங்களா? ஸோ மத்தபடி பார்க்குறப்ப என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட். ஸோ அந்த என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டோட டைரக்டரா யார் ஆக்டிங் டைரக்டரா இருந்தாங்க. யாருன்னா ராகுல் நவீன் அப்படிங்கிறவரு ஆக்டிங் டைரக்டரா இருந்தாங்க. அவரை ஃபுல் டைம் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அமலாக்கத்துறையின் இயக்குனராக யார நியமனம் பண்ணியிருக்காங்க? ராகுல் நவீன் அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த 2 விஷயங்கள் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? குறிப்பா இந்த ராம்சார் தலங்கள கண்டிப்பா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்ல. சரியா? ஸோ நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம்.